வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ரிஸ்வான். திஸ் இஸ் பேட்டில் ஆஃப் சுற்றுலா கூட்டம். இன்றைக்கி இந்த இடம் உங்களுக்கு தெரியுமா இருக்கும், வேலியோயா கழுப்பான டபுள் பிரிட்ஜுன்னு சொல்கிறது. இன்றைக்கி செம்ம கேம்பிங் லொக்கேஷனுக்கு தான் போக போக சொல்கிறேன். நானும் கிஷான் மலைக்கு ஏறது மாதிரி ரெடி ஆகி தான் வந்திருக்கோம். வளம் போல் மலையே ஏறாது. இப்போது நம்ம இன்றைக்கி வந்திருக்க வங்கடிகளை பிக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் வந்த ரூட் ஹெட்டன்லேருந்து பலாங்கோடையிலேருந்து பதுல் ரோட்டில் வந்தோம். அந்த டபுள் பிரிட்ஜுக்கு தான் இறங்கி டபுள் பிரிட்ஜில் இருந்து, அதாவது கழுப்பாகனிலேருந்து பலாங்கோடை சைட் போகணும். அதாவது கொழும்பு சைட் போகக்குள்ள மேலே ஒரு ஒத்தையிட்டு பார்த்தோம் போது அதை தான் போகணும். நாங்கள் ரூட்டை காட்டுறோம். மழையும் வந்துருச்சு. மழைக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு ராசி ஒன்று இருக்குது. செட் ஆகிற டைம் தான் வந்துருக்கு. மழை அடிச்சு ஊற்ற போகுது போல். வங்கடிகளை பலத்துக்கு அந்த சைடு வந்தால் மேலேருந்து வர சைடுக்கு குளிக்கிறதுக்கு இடம் தேடி இருப்பீங்க. ஏன்னா பீலி ஒன்று இருக்குது. பீலி நல்லா தண்ணியாக இருக்கும். பாப்பா வரும்போது எல்லாம் பண்ணு. மழை பிடிச்சுன்னா நல்ல அங்கிட்டிருந்து வரக்குள்ள இந்த ரோட்டில் தான் போகணும். ஒரே நடிச்சிருக்காங்க. மேல் ரோட்டில் தான் போகணும். கொஞ்சம் காடாக தான் இருக்கும். செம்ம மழை நாள் மூலம் அந்தளவு மழை. வரும்போது மூஞ்சி விளங்காது. வரும்போது அவனை பாலம் ஒன்று இருக்கும். அந்த பாலத்தோடு மேலே வந்தீங்கன்னா சரி, வரக்குள்ள ஏன்னா புத்தர் சிலை ஒன்று இருக்கும். இந்த ரோட்டில் அப்படியே வந்து புத்தர் சிலையோட க்ரோஸ் ஆகி தான் நீங்கள் மேலே போகணும். சென்னை இடிமின்னலாக இருக்குது. அதனால் நாங்கள் எதிர்பார்த்து வரல. நீங்கள் இடிமின்னல் காலத்தில் வராதிங்க. சேஃபாக தான் போகிறதுக்கும். பெருசாக நான் வீடியோ கேப்சர் பண்ணல. மேலே போய்ட்டு கேப்சர் கொஞ்சம் இருட்டாகிற மாதிரி இருக்குது. மேலே டென்ட்டை செட்டப் பண்ணிட்டு நைட் மியூசியம் காட்டுறேன். நம்ம மேலே போய்ட்டு பார்ப்போம். இனி மேலே தான் நம்ம கேம்பிங் சைட்டுக்கு வந்துட்டோம். மழையை விட்டுருச்சு. பேசுகிறது கேட்காம இருக்கு சில வேலை. செம்ம டயர்ட் வேறு. சரியான மழை. எல்லாம் ஒரு சிக்கல்னால் இப்போ தண்ணி தேடணும். தண்ணி தேடுறத கேஸ். அவனை ஒரு செட் இருக்காங்க. மேலே ஒரு கோச் செஞ்சு அவனே கேம்பிங் டென்ட் ஒன்று போட்டிருக்காங்க போல். நம்ம இங்கே தான் டென்ட்டை செட்டப் பண்ண போகிறோம். பாவம் டென்ட்டை செட்டப் பண்ணிட்டு தண்ணியை தேடுவோம். சமைக்கணும், நிறைய வேலை இருக்குது. வங்கடிகளை வந்தீங்கன்னா தண்ணிக்கு மேலே ஒரு இடம் இருக்குது. இதா பாருங்கள், 42வது தூண். 42வது தூணில் அப்படியே அந்த அதோட லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நீரோட்டம் இருக்குது. ஸ்டெப்பெல்லாம் போட்டிருக்காங்க. சுத்தமான தண்ணி தான். அதனால் இங்கே தண்ணி எடுத்துக்கலாம். பணத்தை எடுக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் தேடணும். கேம்பிங் வந்தால் எல்லா சூழ்நிலைக்கும் முகம் கொடுக்குற மாதிரி இருக்கணும். இங்கே தான் தண்ணி பிடிக்கிற இடம் ஒன்று இருக்குது. இந்த சான் பிடிச்சிருக்காரு, உடச்சிட்டாரு. நல்ல தண்ணி தான், சுத்தமான தண்ணி. முடிஞ்சால் நான் காலையில் இங்கே நான் வீடியோ ஒன்று போடுறேன். அப்படி வரணுன்னு கட்டாயம் போடுறேன். நாங்களே மெப்பில் இருக்க எடுத்து தான் பார்த்து வந்தோம். ஏன்னாக்கி சார் மெப்பில் இருக்க எடுத்து தான் பார்த்து வந்தோம். அதெல்லாம் கொஞ்சம் வரக்கும் தண்ணி சுற்றி கிடச்சி காலையில் காட்டுறேன். தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ கிஷான் வெளியில் இருக்கார். பிளான்டீன் குடிக்கத்தான் ஐடியா ஒன்று இருக்குது. சும்மா டயர்ட். நீங்கள் வரனா வெள்ளனே வந்துடுங்க. மழை வேறு, தூக்கம் வேறு வருது. சமைக்கணும். சார் இன்றைக்கி என்ன சமையல்? ரைஸ் அண்ட் கறி. வளமையாக பிரியாணி, மெக்கரோனி, பான் அத்தனை சரி. இன்றைக்கி ரைஸ் அண்ட் கறி தான் சேர்க்குறோம். அப்போ பார்ப்போம். நைட்டுக்கு இப்போ சமைச்சிக்குவோம். ரைஸ் அண்ட் கறி தான்.
டைம் இப்போ 10:15. அரிசியை கழுவிட்டு வைக்க விடுவேண்ணா. இப்படி எட்டணும். எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆகிட்டாது. நம்மளோட சமையல் ரெடி ஆகிடுச்சு. நெருப்பு சிக்கன் கறி ஒன்று, என்ன ரைஸ் இருக்குது. சான் அண்ணா சேர்த்திக்கிட்டு இருக்காரு. சாப்பிட்டு தான் இருக்கு. இப்போ சும்மா பசி 11:30 ஆயிடுச்சு. சாப்பிடுவோம். அப்போ சாப்பாடு ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நெருக்கு சிக்கன் சோறு அன்னாசி இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் அருமையான ஒரு காலை பொழுது. சன்ரைஸ் பார்க்கலாம் என்னன்னு பார்த்தா கொஞ்சம் லைட் ஆகிடுச்சு. இப்போதே இன்றைக்கி மழை இல்லை. அருமையான ஒரு காலை பொழுதாக இருக்குது. நேற்றெல்லாம் சும்மா டயர்டு வேறு. நல்லா தூங்கிட்டோம். இன்னும் தூங்கிட்டுருக்கோம். மேலே போய்ட்டு லொக்கேஷனை காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னீங்கன்னா இடம். குளிர் நேற்று நைட்டெல்லாம் சரியான மாதிரி குளிர். தூங்கோலே 12 மணி ஆயிடுச்சு. இதுதான் லொக்கேஷன். எனக்கு தெரிகிறது இலங்கையில் உயரமான நீர்வீழ்ச்சி. எனக்கு தெரியுது எனக்கு இலங்கையில் உயரமான நீர்வீழ்ச்சி. அப்படி இந்த ரோட்டில் போனால் வெளிவங்குவ எக்காகிப்பட்டிப்பில், அதாவது டெவில் ஸ்டேர்கேஸ்னு சொல்லுவாங்க. பேய்ப்படிக்கல்னு, அதாவது இலங்கையிலே கஷ்டமான ரோட் இருக்க இடம் அதுதான். இங்கே விளங்குறது வெளிவங்குவ. இந்த இடத்துல வெளிவங்குவ. அப்படியே மேலே போனால் இதெல்லாம் ஹோட்டன் பிளேன்ஸ். ஹோட்டன் பிளேன்ஸுக்கு உரித்தான இடம் தான் அது. அதே கீழே நாங்கள் வந்த கொழும்புதல் ரோட் தான் அது. இங்கே இருக்குது லங்காவில் இருக்குது. அடுத்து இது பொம்பரகந்த ஃபால்ஸ். இது வந்து ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி தான் இருக்குது. பள்ளத்தாக்குனா கல்பானிட்டு போயிட்டு தான் இந்த தண்ணியெல்லாம் சேரும். மழை டைமில் ஹோட்டன் பிளேன்ஸ்னு சொல்கிறது அடிக்கடி மழை பெய்கிற ஒரு இடம். கழுப்பானையில் குளிக்கிறதுலாம் கொஞ்சம் டேஞ்சரான வேலை தான். ஒரு பள்ளத்தாக்கு எல்லா தண்ணியும் சேர்த்து இப்படியே ஒரு ஆறு மாதிரி தான் ஓடுது கீழே. இங்கே ஒரு ஆறு இருக்குது, அதில் தான் போகுது. வங்கடிகள்னு சொல்கிறது கொஞ்சம் மழை அதிகமாக பெய்கிற இடம் ஒன்று தான். ஆனால் இடிமின்னல் குறவு. மற்ற ஹாவாகலை சைட் இருக்குது. அங்கிட்டு ஹாவாகலை வந்து சரியான மாதிரி இடிமின்னல் பெய்யும். ஏன்னா அது ஒரு சமவெளி மாதிரி தான் இருக்குது தனியாகவே. பார்ப்போம் என்ன கதைன்னு. மார்னிங் டீ ஒன்று குடிச்சிட்டு சமைச்சிட்டு உங்களை கொஞ்சம் பார்த்துட்டு
கீழே தான் இருக்குது. வெறுமான நீர்வீழ்ச்சினா தண்ணி குறைவாக தான் இருக்கும். மழை டைமில் தான் அது வீரியத்தை பார்க்கலாம். எல்லாம் சரி. தண்ணி முடிஞ்சு கேஸில் தண்ணி எடுக்க இடம் வந்துருக்கீங்கன்னு கட்டாயம் இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா தண்ணி முக்கியம். வேறு தண்ணி எடுத்துகிட்டு வரும், போய்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரும். மேலே வரக்குள்ள இது வந்து 40 எங்கடா பாஸ் பண்ணி வந்துட்டோம். 44வது போஸ்டரை தாண்டி 42 அந்த இருக்குது, அந்த போஸ்டர் இருக்குது. அதை தாண்டி மேலே போகணும். 42வது தூண்கிட்ட 42வது தூணோட உள்ளுக்கு போகிறதா இருக்குது. இதாக இருக்குது 42வது தூண். 42வது தூணில் மேலே போக்கில் லெஃப்ட் சைடில் 42ஓட மேலே லெஃப்ட் சைடில் இதோட ஈடுதான் போகிறது. இதோட மேலே ஏறினா பலத்துடுவா எனக்கு கேம்பிங் சைட் ஒன்று இருக்குது. இதோட தான் வாட்டர் ரிசோர்ஸ் இருக்குது. 42 தானே அது? ஷோர் தானே? 47 பண்ணி அந்த ரோட்டில் அப்படியே ஒரு 200 மீட்டர் மாதிரி வரக்குள்ள இங்கே தான் இருக்குது அந்த தண்ணி எடுக்கிற இடம். பெரும்பாலும் வங்கடிகள் யாருக்கும் பெரும்பாலும் தெரியாது இது தண்ணி இங்கே மேலே எடுக்கக்கூடிய இடம் ஒன்று. வெயில் டைமில் கொஞ்சம் ஆக்டிவாக வருது குறைவாக தான் இருக்கும். மழை டைமில் நான் ஷோர் பண்ணி வரலாம். இப்போ டீ எல்லாம் குடிச்சிட்டு லொக்கேஷன் வியூவெல்லாம் பார்த்துட்டு மார்னிங் சாப்பாடு சமைக்க தான் இருக்குது. மார்னிங்க்கு சமைக்கிறோம் சீஸ் பாஸ்தா, நைட் வச்ச சிக்கன் கறி இருக்குது, அதையும் சேர்த்து சமைக்க தான் இருக்குது. தண்ணியை போட்டாச்சு. நேற்று வரும்போது எத்தனை மணி? 7:30. அப்போ ஒரு 7 மணி ஒருத்தர் செட் ஆனார் நமக்கு. பாம்பு ஒன்று, ரொம்ப விஷமான பாம்பு ஒன்று, குப்பையில் வாழ்கிற குணுக்கட்டுவான்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சுட்டு வந்தோம். நீங்களும் வரனா, ஏன்னா அது காஞ்ச பைனஸ் புல்லுங்க தானே, அதோட குப்பையில் தான் அது வாழும். அந்த மாதிரி தான், அந்த கலரில் தான் இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க பார்த்து. ஷூ போட்டு ரொம்ப ஷூ போட்டு வந்தீங்கன்னா நல்லோம். நல்லா க்ரிப்புள்ள ஷூவாக போட்டு வந்தீங்கன்னா நல்லோம். குறிப்பாக மழை டைமில் வராதிங்க தயவு செஞ்சு. இன்றைக்கி பஸ்ஸும் இல்லை, எப்படி போகிறேன்னு தெரில. இது வேறு கதை, பார்ப்போம். நம்மகிட்ட பாஸ்தா வச்சாச்சு. இப்போ அதை சீஸ் பாஸ்தா மனமே உயிரே உசிரே உனக்கு என்ன பேசுதா, கனவே நனப்புற ஓடுதா. நம்ம கேம்பிங் முடிஞ்சு இங்கே தான்
நைட் ஸ்டே பண்ணோம், சமைச்சு சாப்பிட்டு தண்ணி எடுத்தோம். 42வது கண்ணுக்கிட்ட ஏன்னா பம்பரகந்த ஃபால்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இங்கிட்டு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வாங்க. மழை டைமில் வராங்க, குறிப்பாக தயவு செஞ்சு வராங்க. ரொம்ப கஷ்டமாயிரும். ஃபெஸ்ட் கேம்ப் எதுவும் அடிக்கிறேன்னா இங்கே வராங்க தயவு செஞ்சு. வேறு எங்கே சரி நல்ல இடங்களுக்கு பார்த்து போங்க. நான் குப்பை எதுவுமே போடல. இந்த அந்த குப்பை கவச்சு போய் இங்கே இருக்குது, இந்த எடுத்துகிட்டு போயிடுவோம் போக்கல. இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது. இப்போ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். எனக்கு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி ஜாயின் ஆகுங்க வாட்ஸ்அப் குரூப்பில். லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சார் ஓகே, பாய். பாய்.